எம்ஜிஆராக 14 ஆண்டு காலம் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த மகத்தான மக்கள் தலைவி நடத்தி இன்ப நிதி. இனி இந்த நிதியெல்லாம் வந்து மக்களுக்கு துன்ப நிதி தான் வந்து சேரும். அப்படிப்பட்ட இன்ப நிதி எல்லாம் வந்து மேடல் உட்கார்ந்து கூட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்திரிச்சாருன்னா அந்த அம்மா எந்திக்க வச்சாருன்னா இதுதான் இந்த பண்பாடு. இந்த திமுக எதிர்பார்க்க முடியும். இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. இவங்களை போல தேர்தல் வாக்குறுதி சொல்லிட்டு ஏமாத்தலையா? இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? இன்றைக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 520 வாக்குறுதியில் 380 வாக்குறுதி நிறைவேற்றோம். நான் இனி 140 தான் பாக்கி. ஏன்னா தேர்தலுக்கு 26க்கு முன்னால சொல்லிட்டு நாமம் போட்டாச்சு. தேர்தலில் அவங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கும் 111 3 நாமம் எல்லாம் நாமம் போட்டு முடிச்சாச்சு. ஆனா 26 தேர்தலை சந்திக்க வேண்டும். இன்னும் ஒரு வருஷம் தான். ஒரு வருஷம் இன்னைக்கு 25 படத்தாச்சு. இந்த பாருங்க ஜனவரி 15 25 ஜனவரி முடிச்சு. இப்படி போற நேரத்தில் போயிடும். ஆக 25 முடிந்தவுடன் தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் மக்களை சந்திக்க வேண்டும். அப்பதான் தெரியுது இருக்கு தாங்க மகனை பார்ப்போம். எப்படி திமுக தலைவர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவுக்கு ராசி உண்டு. ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை ஆட்சியை தொடர்ந்த வரலாறு திமுகவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க சொன்னது செய்ய மாட்டாங்க. ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துடுவாங்க. எப்படியாவது ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துடுவாங்க. 2006 என்ன நடந்துச்சு? கருணாநிதி தேர்தல் வாக்குறுதியில் வந்தா அத்தனை பேருக்கும் நிலம் இல்லாத கூட 2 ஏக்கர் நிலம் தருவாங்க. எவ்வளவு? 2 ஏக்கர் நிலம் நீங்க எத்தனை பேர் வாங்கினீங்க? 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல திமுக 11 வரைக்கும். எந்த ஊர்லயும் அதை யாராவது 2 ஏக்கர் நிலம் வாங்கினாங்களா? கொடுத்தாங்களா? கொடுக்க அது பிற மக்கள் பார்த்தாங்க. மக்கள் நேரம் பார்ப்பாங்கல்ல. ஏயா நீ 2 ஏக்கர் நிலம் தாரன்னு சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த தேர்தல் வரணும்லான்னு சொன்னாங்க. 2011 தேர்தல் வந்துச்சு. நான் அன்னைக்கு தேர்தல் நின்று முதல்ல சட்டமன்ற உறுப்பினர். அன்னைக்கு நான் எதிர்கட்சியாக தான். இன்னைக்கு எதிர்கட்சி போல அன்னைக்கு எதிர்கட்சி உறுப்பினர் தான் நின்னோம். அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தேர்தலை சந்திச்சாங்க. என்ன சரித்திரம் திருப்பியது? இந்த 2006 மைனாரிட்டி ஆட்சியாக இருந்த அன்னைக்கு சின்ன பொண்ணு மோகன் எம்எல்ஏ இருந்தாங்க. திமுக ஆட்சி இருக்கும்போது பிறகு 11 தேர்தலை சந்திக்கும் போது அவங்க ஆளுங்கட்சியாக தான் தேர்தலை சந்திச்சாங்க. இப்போ சொன்னாங்கல்ல நாங்கள் 200 இடம் வருவோம். ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு வச்சு இப்போ இருந்தே அப்படி ஒரு மாயை உருவாக்கணும்னு சொல்லி மாயையில மக்கள் மயங்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மயக்கம் தெரிந்து விட்டார்கள். இந்த திமுக ஆட்சியை பற்றி தெரிந்து விட்டார்கள். இந்த ஆட்சி போனாதான் நமக்கு விடிவு காலம். இது விடியல் ஆட்சி அல்ல, விடிய ஆட்சி. இந்த ஆட்சிக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? விடியாட்சி. இந்த விடியாட்சி ஒழிஞ்சாதான் நமக்கு விடியல் கிடைக்கும் என்ற நிலையில இன்றைக்கு மக்கள் இருக்காங்க. நிச்சயமாக 2011 ஏற்பட்ட அரசியல் திருப்பு முனை 2026 தமிழகத்தில் நிச்சயமாக 200 இடங்களை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும். நிச்சயமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வருவார் என்ற நிலையில தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஏன் இருக்காங்க? நீங்க சொன்னது என்ன செஞ்சீங்க? அன்னைக்கு திமுக எதிர்கட்சியா கூட வரல. இப்பமா தான் போகுது. நான் இன்னைக்கு மேடையில் சொல்றேன். நிச்சயமா தான் நடக்கும். அன்னைக்கு யாரு எதிர்கட்சி? நம்மளோட கூட்டணி வச்ச தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவர் வந்தார். திமுக 3வது இடத்துக்கு போய் எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்துச்சு. அவங்க ஆட்சி பிடிச்ச லட்சணம். அன்னைக்கே அப்படி ஆட்சியில அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த ஆட்சியில இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சு வர போச்சு. பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் நடமாட்டம். இன்னைக்கு இளைஞர்களை எதிர்காலமே தமிழ்நாட்டில் கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் இன்னைக்கு வந்து மாணவர் இந்த கூட்டத்துக்கு வந்து நம்மகிட்ட சேர்ந்தாங்களே. ஏன் சேர்ந்தாங்க? இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பினால்தான் நாம் நன்றாக வாழ முடியும் என்ற நிலை இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்கள் வந்துச்சு. இளைஞர்களிலிருந்து மாணவர்களிலிருந்து முதியோர்களிலிருந்து விவசாயிகளிலிருந்து தொழிலாளர்களிலிருந்து அரசு ஊழியர்களிலிருந்து மருத்துவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் இந்த ஆட்சியில். நீட் தேர்வு ஒழிப்புன்னு சொல்லி மாணவர்களை ஏமாற்றியாச்சு. கல்வி கடனை தள்ளுபடி சொல்லுவோம் செய்வோம்னு சொல்லி ஏமாற்றி தேர்வாக சொல்லி மாணவர்களுடைய பெற்றோரை ஏமாற்றி ஓட்டு வாங்கியாச்சு. 5 பவுன் வைக்கு நகைக்கடன் வச்சுருந்தா வைக்காதவங்க கூட வச்சிருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் கையெழுத்துல வச்சிருவோம்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் தமிழகத்தில் உள்ள தாய்மார்கள் காதல் போட்ட கம்மல் மூக்குத்தி தாலி செயின் வரைக்கும் கொண்டு வச்சு நம்மளால கொஞ்சம் ஆசைப்படுவோம்ல ஓசி கிடைச்சா என்ன பரவாயில்ல நமக்கு நகை மிச்சம் பணம் மிச்சம் சொல்லி வச்சுட்டு ஏமாந்ததான் மிச்சம். இன்னைக்கு அந்த தாய்மார்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டார். தாலிக்கு தக்க திட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் ஒரு பெற்ற தாயாக இருந்து ஒரு குடும்பத்தில் பெண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டா பெற்றோர்கள் என்ன படிச்சுவாங்க. அந்த காலத்தில் பழமொழி சொல்லியிருக்காங்களா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் சொல்லுவாங்கல்ல, சொல்லியிருக்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். அப்படி பரிதிப்பாங்க.
அப்படி ஒரு பரிதவிப்பு உறந்த தாயாக இருந்து ஒரு பெற்ற குடும்பத்துக்கு அத்தனை குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து அம்மா என்று அழைக்கப்பட்ட ஒரே தலைவி புரட்சித்துறை அம்மா தான். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா தன்னுடைய குழந்தைகளை நினைத்து தமிழகத்தில் உள்ள தாய்மார்கள், நான் முதலமைச்சரான தமிழகத்திலே தாலிக்கு தங்கம் இல்லாமல் வெறும் மஞ்சள் கயிற்று கட்டி திருமணம் நடக்கின்ற இனிமேல் கொடுமை தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தாலிக்கு தங்கத்தை கொடுத்து 25,000 கொடுத்து 50,000 பட்டதாரி பெண்கள் சொன்னால் 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்த ஒப்பற்ற தலைவி தங்க தலைவி புரட்சி அம்மா. அந்த அரப்போன் தாலிக்கு தங்கத்தை அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகு ஒரு பவுன்ல தாலிக்கு தங்கம் கொடுத்தார். இன்னைக்கு பவுன் விலை என்ன? 65,000 ரூபாய். 60,000 தாண்டிச்சு இல்ல? தாண்டிச்சு இல்லையாம்மா? 70 போயிடுச்சான். இந்த வாத்தியார் சொல்றாரு, நம்ம கிளச்சார் தெளிவாயிட்டார் படிச்சார். ஆக இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில, நாங்க இதே தாலிக்கு தங்க திட்டத்தை இந்த எங்க ஆட்சி வந்தோம்னு கொடுப்போம். கொடுக்க மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் 50,000 கொடுத்ததை நாங்க 60,000 கொடுப்போம்னு சொல்லி ஏமாற்றி பெண்கள்கிட்ட ஓட்டு வாங்கியாச்சு. இன்னைக்கு அதுக்கும் நாம பெண்களுக்கும் காட்டா கட்டியாச்சு. தாலிக்கு தங்கம் கொடுத்தது அதிமுக, தாலி அத்தது திமுக. இன்னைக்கு திமுக ஆட்சி வந்து தாலியை அத்துட்டாங்க. இன்னைக்கு மஞ்சள் கயிறு கட்டி தான் திருமணம் நடக்கின்ற நிலைமை தமிழகத்தில். வரவே போட்டு கிழக்கு உள்ளவங்க எத்தனை குடும்பம் இருக்காங்க? அவங்க தாலி தங்க எங்க வாங்க முடியும்? அதில் மஞ்சள் கயத்துல மஞ்சள் கொம்ப வச்சு இன்னைக்கு திருமணம் நடக்கும். பழைய நிலைமை கொண்டு போயிட்டாங்க. ஆக அந்த தாய்மார்கள் ஏமாற்றப்பட்டார்கள். இது 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க? 3 வருஷம் கழிச்சு. அவங்க என்ன சொன்னது? தேர்தல் முடித்தவுடன் தேர்தல் அறிக்கையில் முதல் கையெழுத்தாக அனைத்து குடும்பத்தில் இருக்கும். இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். அனைத்து குடும்ப தலைவருக்குன்னா தமிழகத்தில் உள்ள 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு தேர்தல் அறிக்கை. அதுக்கு பிறகு 3 வருஷம் சட்டசபையிலையும் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையில நாங்கள் குரல் கொடுத்ததன் விளைவாகத்தான் 3 வருஷம் கழிச்சு இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1 கோடி பேர் கொடுத்தது, 1.5 கோடி பேர், மீது 2 கோடி பேருக்கு எங்க போடுது? இப்போ தமிழ்நாட்டு மக்கள்ல தகுதி உள்ள தாய்மார்கள், தகுதி இல்லாத தாய்மார்கள் பிரிச்சிருக்கோம். நாங்க வந்திருந்தா 1500 ரூபாய் 30 மாசத்துக்கு முன்னாலே கொடுத்துருப்போம். ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய், 30 மாசத்துக்கு பாருங்க 45,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல அப்பவே வந்து ஒவ்வொரு குடும்பத்துடைய இன்னைக்கு 4 வருஷம்னா 60,000 ரூபாய், 4 வருஷம்னா 60,000 ரூபாய் உங்கள் குடும்பத்திற்கு ஒவ்வொரு தாய்மாருக்கும் வந்திருக்கு. இவங்க கொடுத்து ஆரம்பிச்சு 1 வருஷம் கூட ஆகும். 1 வருஷம் கூட ஆகும். தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்றதான் கொடுத்தாங்க. அப்படி தாய்மார்களை ஏமாத்தியாச்சு. அரசு ஊழியர்களை பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தோம்னு சொன்னா அரசு ஊழியர்கள் வானத்துக்கு பூமி குதிச்சு ஸ்டாலின் திமுக ஆட்சி வந்தாதான், உதயசூரியன் வந்தாதான் நமக்கு வெளிச்சம் கிடைக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருட்டில் போய் கிடக்காங்க. இன்னைக்கு அரசு ஊழியர் போராடுறான், ஆசிரியர் போராடுறான், இன்னைக்கு மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போடுறாங்க, காவலர்கள் போராடுறாங்க. இன்னைக்கு போராடாத துறையே ஏன்னா போராடி தான் ஆகணும், போராடணும், இன்னும் படணும் அவங்க. ஏன்னா அவங்க செஞ்ச வேலை தான். அந்த இல்லை அரசு ஊழியர் ஒவ்வொரு பூத்துலையும் போய் 20 பூத்து 30 பூத்து மாற்றி போட்டாங்க. ஒரு பூத்துக்கு 20 ஓட்டுனா 300 பூத்து வை 6000 ஓட்டு, 250 பூத்துனால 5000 ஓட்டாச்சு. இந்த 5000 ஓட்டு மாறினா வெற்றி தோல்வி நிர்ணயிக்கின்ற முடிவா போச்சு. அவங்களே சொன்னாங்க, நாங்க தான் தெரியாம தவறு செஞ்சுட்டோம், அந்த தவறுக்கு வருகின்ற தேர்தலில் நாங்கள் பிராயச்சித்தம் தேடுவோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை வேட்பாளர் இருக்கிறோம் அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி இன்னைக்கு பச்சை கொடி கட்டியாச்சு. ஆக அரசு ஊழியர் நம்ம பக்கம். அதை நாங்க அதான கேட்கோம். யார் அந்த சார்ட்டு நீ கண்டுபிடிச்ச இது வரைக்கும் எப்படி கண்டுபிடிப்பேன்? அந்த சார் உங்களுக்குள்ளதான் இருக்கான். ஒண்ணு உங்க குடும்பத்தில் இருப்பான், இல்ல உங்க அமைச்சரவையில் இருப்பான். இல்லைன்னா ஏன் இந்த தயக்கம்? சிபிஐ ஒப்படைக்கணும்னா ஒப்படைக்கல. இந்த ஆட்சியின் லட்சணம் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு லட்சணம். இது காரணம்னா போதைப் பொருள் கடத்துறது யாரு? திமுக காரன். இப்ப அதெல்லாம் விட்டாங்க. இப்ப நம்ம பகுதியில் இன்னைக்கு வாங்க கோயில்பட்டியில குடோன்ல ஆயிரக்கணக்கான யூரியா மூட்டைகளை பதுக்கி வச்சு விவசாயிகளுக்கு மானியம் தருகின்ற யூரியா மூட்டைகளை அங்கே கடத்தி குடோன்களை ஒதுக்கி வைத்து கள்ள மார்க்கெட்டில் விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்ட யூரியாக்களை இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு அதெல்லாம் பெட்டிஷன் வந்து போலீஸ் மூலமா தகவல் எல்லாம் கொடுத்த உடனே கைது செய்யப்பட்டு அதில் திமுகவில் முக்கிய புள்ளிகள்லாம் தொடர்பு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணாங்க. நாங்கள் அந்த விவரத்தை கூட சேகரிச்சுட்டு இருக்கோம். அது வரும்போது நீங்கள் கைது செய்தால் பார்ப்போம், இல்லை என்றால் நாங்கள் வழக்கு மன்றத்தில் நீதிமன்றத்தில் சென்று விவசாயிகளுக்கு வயிற்றில் அடித்த இந்த திமுக ஆட்சிக்கு பாடம் போட்டுகின்ற நிலையை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றங்களை உருவாக்குவோம். நாங்கள் விட மாட்டோம். பிறகு போன அன்னைக்கு சொன்னாங்க, போன பேட்டி கொடுத்த தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு நமக்கு விவசாயத்துக்கு மாற்றாக நம்ம மாவட்டத்தில் நம்ம பகுதியில் தீப்பெட்டி தொழில் தான், அந்த தீப்பெட்டி தொழிலுக்கு நலவாரி அமைக்கணும்னு சொல்லி 2 நாள் கோரிக்கை இருந்துச்சு. அன்னைக்கு எடப்பாடி தான் முதலமைச்சர் சொன்னோம்.
2020 அன்னைக்கு நவம்பர் 11ஆம் தேதி 11/11/2020 தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டாரு. தீப்பிடி தொழிலாளர்கள் நலவாரியம் அமைக்கணும். நலவாரியம்னா அவங்களுக்கு குடும்ப நிதி, மருத்துவ உதவி, அவங்களுக்கு ஏதாவது பணிக்காலத்தில் ஏதாச்சுன்னா அரசாங்கம் மூலமா நிதி கிடைக்கும், அவங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட நலவாரியத்தை அமைத்து கொடுத்தவர் எடப்பாடியார். அதுக்கு அரசாணை போட்டது 30/12/2020. அது 30/12/2020 தான் போட்டோம். 4 மாசத்துல தேர்தல் வந்துச்சு. பிப்ரவரியிலே 2வது மாதம் அதுல இருந்து அறிவிச்ச பிறகு 2 மாதம் தேர்தல் வந்துருச்சு. அதனால நலவாரியம் அமைச்சுட்டா உறுப்பினர் சேர்க்க எங்களால் முடியல. நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தா 2021 சேர்த்துருப்போம். அத்தனை தொழிலாளர்களையும் நலவாரியத்தில் சேர்த்துருப்போம். இன்னைக்கு அதை நான் இன்னைக்கு பேட்டி கொடுத்த உடனே இன்னைக்கு அதையும் போய் அரசியலாக்கி இன்னைக்கு கீதாட்சியமை வர்ற செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி அதை யார் சேர்க்கணும்? தொழிலாளர் நலத்துறை சேர்ந்த அதிகாரிகள் தான் அந்த பாரத்தை கொண்டு சேர்க்கணும். இவங்க திமுக கட்சி. ஒரு நலவாரிய உறுப்பினர்களை சேர்ப்பது அரசா அல்லது கட்சியா? இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிக்கை விட்டுருக்காங்க. 2028ஆம் தேதி கல்யாண மண்டபத்தில் வந்து எல்லாரும் உறுப்பினர் வாரத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை நடத்த போறது திமுக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதி சட்டமன்ற தொகுதி திமுக போட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க. நான் மாவட்ட நிர்வாகத்துக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, இல்லை தொழிலாளர் நலத்துறைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு கேள்வியை உருவாக்குறேன். அந்த நலவாரிய உறுப்பினர்களை சேர்க்கின்ற பொறுப்பு அது அரசு நிகழ்ச்சியா அல்லது கட்சி நிகழ்ச்சி? இதுக்கு பதில் தெரியும். இது 28ஆம் தேதி இதை மீறி திமுக கையில் எடுத்து இந்த உறுப்பினர் பலன்களை கொடுத்து தொழிலாளர் நலவாரியங்களை கேட்டால் இது அரசியலை தவிர இது அரசு விழா அல்ல என்பதை அன்றைக்கு நிரூபித்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் மாவட்ட நிர்வாகத்துக்கு வரும், அமைச்சருக்கும் வரும் என்பதை இந்த கூட்டத்தின் வேலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சேருங்க, நாங்களும் சாகணும். அதுக்கு ஏன் தொழிலாளர் நலத்துறை அதிகாரி இருக்காங்கல்ல, ஒவ்வொரு மாவட்டத்தில் அதிகாரி, அவங்களுக்கு அதான வேலை. அதை விட்டுட்டு திமுக காரங்க நாங்கள் இது திமுக விழான்னு போட்டு நோட்டீஸ் அடிச்சு கூப்பிட்டா எப்படி மக்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. அரசு எந்திரத்தை வச்சுட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. பிறகு மானுக்கு காட்டுப்பட்டிக்கும் நாங்களாம் இங்கே விழாக்கெல்லாம் புதுவருங்கெல்லாம் வரும்போது சேர்மன் தளபதி எல்லாம் வந்தாங்க. நாங்கள் எப்போ 30-9 போய் கொடுத்தோம் கலெக்டர்கிட்ட. விவசாய பணிகள் ஆரம்பிக்கும் போதே இது வருஷம் இருக்கு, விவசாயிகளை பாதுகாக்கணும், நீங்க இந்த காட்டுப்பண்டி மானும் ரொம்ப விளைச்சலை வருஷம் நாசப்படுத்தி சேதப்படுத்தி சின்னவனப்படுத்தி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா காட்டுப்பண்டிகை போய் வரட்டுனா அது உயிருக்கு அச்சுறுத்தல் ஆகுது. எனக்கு புதுமுக மாசாரப்பட்டி தானே ஐயர் கடைசி ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டு காலே போச்சு. அன்னைக்கு அருக்கோட்டையில் அப்புறம் மதுரை மருத்துவ சிகிச்சைக்கு போனார். அவர் தனியாக போனால் காட்டுக்கு போக பெண்கள் காட்டுக்குள்ளே போய் விவசாய வேலைக்கு போகிறதுக்கே தாய்மார்கள் பயப்படுறாங்க. காட்டு பெண்கள் அட்டகாசம் சாப்பிட்டுருக்குன்னு சொல்லி அதை கொடுத்து இந்த அரசு முடிக்கலை. விவசாய வேலை வந்தாச்சு, வழக்கம் போல காட்டு பணிகளும் மாணவனும் சேதப்படுத்திச்சு. இதை சட்டமன்றத்தில் சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் அமைச்சர் சொல்கிறாரு, காட்டு பணிகள் காட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்தால் திரும்ப காட்டுக்கு வரக்கலாம், 2 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் பிடிச்சு போய் விட்டுருக்கிறது முயல. காட்டு புண்டி தான் கையில் ஆயுதம் இல்லாமல் போனால் காட்டு புண்டியான மக்கள் அச்சுறுத்தல வருது. 3 கிலோமீட்டர் வந்தால் சுடலாம். அவனை நான் தான் உட்காந்துட்டு எடப்பாடி என்ன சுடலாங்க என்னப்பா இவனுக்கு போய் கேட்டுட்டு நீ ஏதாவது கேட்டு இவனுக்கு என்ன கேட்டாலும் இவனுக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பற்றினாரு. அது மாதிரி நான் தான் யாரை சொல்றது என்ன நான் சொன்னது சபாநாயகர் கேட்டுச்சு. சபாநாயகர் சொன்னேன் அவன் நல்லவளை அவர் விவசாயி ஏதோ ஒரு காலத்தில் அவன் ஏரியாவில் ஆட்டோவில் எழுந்துச்சு கொடுத்து அவரு சுட சொல்லிட்டீங்க யார் சொல்றதுட்டாரு. அப்போ அந்த பொன்மொழி வைப்பாங்க. முதலமைச்சர் அவரோட முடிக்க ஏன் முடிக்காருன்னா விவசாயத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? இங்க உள்ள முக ஸ்டாலினுக்கு இன்னைக்கு விவசாயிகளை பத்தி என்ன தெரியும்? விவசாயிகளை பத்தி தெரிந்த முதலமைச்சராக எடப்பாடியாருக்கு விவசாயத்தை பத்தி தெரியும். திரும்பி நான் சொல்லல, நான் சொன்ன சரியா போச்சுன்னா எடப்பாடி என்ன திரும்பி நீங்க கேட்ட உடனே அவன் அந்த அமைச்சர் முடிக்க முதலமைச்சர் முடிக்க இருப்பாரு. ஆமா பிறகு அது எப்படி சொல்றதுன்னு, ஆமா அது யார் சொல்றதுன்னு நான் யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு சொல்ல வீட்டு வந்து இவங்க இன்னைக்கு யோசிக்க இன்னைக்கு பதில் சொல்றேன். இதுதான் அந்த ஆட்சியோட லட்சணம். ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது கூட உங்களுக்கா தெரியாது. தெரியலன்னா இவங்களுக்கு விவசாயிகள் ஆடி துடிப்பு தெரிந்த முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்ததுனாலதான் அன்னைக்கு 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தாரு. குடி மராமத்து சொல்லி அனைத்து ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டுச்சு. பெய்த மழை எல்லாம் தேக்கி வைக்கப்பட்டுச்சு. சிறப்பான ஆட்சி தந்த முதலமைச்சர். ஆக வெயிலின் அருமை நிலனுக்கு போனவர். எனவே வருகின்ற காலம் தேர்தல் காலம் மிக முக்கியமான காலம். வருகின்ற 2026 தேர்தல் நீங்க முடிச்சுக்கிட்டல அவ்வளவுதான், நீங்க குறைஞ்சிங்க. இந்த மக்கள் நாங்கள் சாவோட மாதிரி சொல்லல, உண்மை தானே.
விலைவாசி போச்சு, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பால் விலை வச்சு விலைவாசி உயர்வு 40% உயர்வு போச்சு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கஞ்சா நடமாட்டம். இதை விட தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து உங்களை ஏமாத்திடுச்சு. நம்மளை படத்து போது நடைமுறை வாழ்க்கையில என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டா என்ன சொல்லுவோம்? ஏமாத்திட்டா என்ன சொல்லுவோம்? இந்த ஏமாத்திட்டான்ல வாக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு தடவை ஏமாற்றலாம், தொடர்ந்து ஏமாற்றலாமா? அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்துல ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதேன்னு பாடினார். அது நமக்கு தான் பொழுது. இன்னைக்கு நம்ம நாட்டு மக்கள் இனிமேல் ஏமாற தயாராக இல்லை.